அடுத்த 7 நாட்களுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போகவே போகாதீங்க. ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் வட மாநிலங்கள்ல முன்ன போது இல்லாத அளவுக்கு கடுமையான ஹீட் வேவ் வீசிக்கிட்டு இருக்கு. நிலைமை ரொம்பவே சீரியஸா போனதால பல மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி இந்த கொளுத்துற வெயிலோட தாக்கத்தால ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள்ல மட்டும் ஹீட் ஸ்ட்ரோக் காரணமா உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை 100ஆவே நெருங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாத சனிக்கிழமை ஒரு நாள் இரவு மட்டுமே 60 பேர் ஹீட் வேவால பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இதனால ஆந்திர மாநிலத்தின் விஜயவாடாவுல அதிகபட்சமா 10 பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகளும் வெளியாகி இருக்கு. அதே போல தெலுங்கானாவுல வாரங்கல், நல்கொண்டா, கம்மம், கரீம் நகர் ஆகிய மாவட்டங்கள்ல 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. வழக்கமா மே மாத இறுதியில தென்மேற்கு பருவமழைக்கான அறிகுறிகள் தென்பட வேண்டிய கேரளாவிலையும் இந்த முறை பல மாவட்டங்கள்ல கடுமையான வெப்ப அலையின் தாக்கமும் உணரப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த கொளுத்தும் வெயிலால பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள்ல அதிகமானவங்க தினக்கூலி தொழிலாளர்களும், வீடற்றவர்களும் மற்றும் நேரடியா சூரிய ஒளியில வேலை செய்த முதியவர்களும் தெரிய வந்திருக்கு. ஆனா இந்த கொடுமை இதோட முடியல. வெயிலோட தாக்கம் மனிதர்களை மட்டும் இல்லாம விலங்குகளையும் கடுமையா பாதிச்சிருக்கு. வட மாநிலங்களான டெல்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்னு எல்லா இடத்திலையும் வெயில் 42 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி கொளுத்திட்டு வருது. இதோட உச்சகட்ட கொடுமையா சத்தீஸ்கர் மாநிலம் கோர்பா மாவட்டத்தில் இருக்கிற கிராமத்துல கடுமையான வெப்ப அலை தாங்க முடியாம மரங்கள்ல தஞ்சம் அடைஞ்சிருந்த 200 வவ்வால்கள் ஒரே இடத்துல சுருண்டு விழுந்து பரிதாபமா உயிரிழந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை, வேலூர், திருச்சி, மதுரை மற்றும் உள் மாவட்டங்கள்ல வெயில் சாதாரணமாகவே 40 டிகிரி செல்சியஸ் தாண்டி சில இடங்கள்ல 42 செல்சியஸ் வரையும் பதிவாகி வாட்டி வதைக்குது. குறிப்பா வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் அதிகப்படியான வெப்ப காற்றோட்டமும் ஈரப்பதமும் கலந்து இருக்கிறதால புழுக்கம் தாங்க முடியாம மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டு வராங்க. இந்த ஹீட் வேவ் இன்னும் ஒரு வாரத்திற்கு நீடிக்கணும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. வெயில் காலம் முடிகிற வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற ஆகாரங்களையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க டைலாக் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.